எனக்கு தெரிஞ்சு 8 o'clock ரைடு நீங்கள் பார்த்து ரொம்ப மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ட்ரோனை வந்து 1.75 கிலோமீட்டர் அங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அந்த மலையை அப்படியே ரவுண்ட் அடிச்சு வீடியோ எடுத்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. சேலம் இங்கேருந்து 174 தானா? அப்போ இன்னும் 174 கிலோமீட்டருக்கு தான் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோமா? ஓ மை காட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டே மறந்து போச்சுங்க. இன்றைக்கி டேட் வந்து 7 நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி டேட் வந்து 7 டிசம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மதுக்கரையிலேருந்து நேராக வீட்டுக்கு தான் போகிறேன். ஆல்மோஸ்ட் இந்த ரைடு வந்து கிட்டத்தட்ட 8 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, 9 டேஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டு கிளைமேட் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நான் ஸ்டாப் போயிடலாமா, இல்லைனா நார்மலாக அப்படியே ரிலாக்ஸாக பொறுமையாக. ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் வந்து கரெக்டாக 8 o'clock ஆகுது. ஸோ 8 o'clockனா எனக்கு தெரிஞ்சு 8 o'clock ரைடு நீங்கள் பார்த்து ரொம்ப மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சீக்கிரமும் கிளம்பியாச்சா, அதனால் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் போயிடலாம். அதே மாதிரி போகிற வழியில் வந்துட்டு ஒரு ஸ்பாட் மட்டும் நான் வந்து ஏற்கனவே யோசிச்சு வச்சுருந்தேன். எங்கன்னா வந்து அந்த சேலத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை போகிற வழியில் வந்துட்டு 2 சைடு மலை இருக்கும்ல, எப்போவுமே சொல்லணும் அந்த ஆர்டிஃபிஷியலான கல் இருக்குன்ட்டு, அந்த இடத்துல தான் அவங்க ட்ரோன் பறக்க விடலான்னு இருக்கேன். அதே மாதிரி ப்ராப்பர் ஸ்ட்ரெச் ஹைவே வந்தோடனே அங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ளை பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இப்போ கிளம்பலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. பேக் டு ஹோம். ஆமாடி, செயின் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சுங்க. ஃபுல்லாகவே வந்து ஒரு ரொட்டேஷனுக்கும் அந்த டக்குன்னு சவுண்டு வருது. எந்த லிங்க் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரில. ஏன்னா இது வந்து கம்பெனிலேருந்து அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற செயினில், அந்த ஸ்டாக்கில் இருக்கிற செயின், அதில் லிங்க் எதுவும் இருக்காது. என்ன பரவாயில்ல, இது பயங்கர கலராக இருக்குது. அதில் வந்து லிங்க் எதுவும் இருக்காது. லிங்க் இருந்தாவது கண்டிப்பாக லிங்க்கில் தான் டேமேஜ் ஆகிருக்கும்னு 100% ஷுவராக சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து எங்கே டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரில. ஆனால் அதே மாதிரி பரவாயில்ல, கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா ஒரு 14,000 கிலோமீட்டர்கிட்ட ஓட்ட போகுது. 14,000னா இன்னொரு 3,000 4,000 மெயின்டைன் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 20,000க்கு மெயின்டைன் பண்ணலாங்க. 20,000 மெயின்டைன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட் ரைடு ஓட போகிறோம், அந்த மாதிரி டைம்லலாம் இது வேலைக்கே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தார். ஆக்சுவலாக அந்த கேரளாக்குள்ளே ட்ராவல்ஸில் ஒருத்தர் வந்திருந்தார்ல, அவர் என்னன்னா இப்போ என்னை வந்து திருப்பதிக்கு கூப்பிட்டுட்ருக்காரு. நான் தான் சொன்னேன், இப்போ நான் சென்னை போயிட்டு 4 நாள் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப் ரெடியாக இருக்குது, அந்த ட்ரிப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னேன். ஆக்சுவலாக எங்கன்னா மூணாருக்கு வந்து பிளான் போட்டிருக்கு. அதான் அவர்கிட்ட சொன்னேன், சரி ஓகே நீங்கள் திருப்பதி வர்றதா இருந்தால் வந்துடுங்க, நைட்டு சென்னையில் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னாரு. நான் சொன்னேன், நேராக வாங்க எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம், எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு நம்ம வந்து நேராக இதுக்கு போயிடலாம், அடுத்த நாள் நீங்கள் திருப்பதி போங்க, நான் வீட்டில் ரெஸ்ட்டில் இருப்பேன் அப்படின்னேன். சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நேராக அவர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவர் துணியெலாம் எடுத்து வைக்கணுமா, ஒரு 1/2 hour ஆகும்னாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னேன். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அவர் CBR 150ல் வராரு. இப்போ வந்து அவர் வந்து டைரெக்டாகவே திருப்பதிக்கு போயிடுறேன்ட்டார். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் திருப்பதி கிளம்புறேன்னாரு. பட் ஆனால் திருப்பதி கிலோமீட்டர் கம்மி தானே, ஒரு 620 630 கிலோமீட்டர் தான் வருது. சரி அதான் அவர் டிசைட் பண்ணிட்டு நான் டேரெக்டாகவே போயிடுறேன் அப்படின்னாரு. இப்போ சேலம் வரைக்கும் 2 பேரும் ஒன்றா தாங்க போகிறோம். சேலம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் சேலத்துலேருந்து அப்படியே கிருஷ்ணகிரி போயிடுவார். நம்ம சேலத்துலேருந்து ரைட் எடுத்து உளுந்தூர்பேட்டை வழியாக போயிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டிலேருந்து கிளம்பி நேராக ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பஞ்சி கார்டு வாங்கி அவர் பேக்கை நான் கட்டிட்டேன். பஞ்சி கார்டு இங்கே உள்ள பஞ்சி கார்டு ரொம்ப மோசமாக இருக்குங்க. நம்ம அந்த கொக்கியில் மாட்டிட்டு லைட்டாக இழுத்தோன்னே அந்த எலாஸ்டிக் தனியாக வந்துடுது, கொக்கி தனியாக போயிடுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பஞ்சி கார்டை போய் மாற்றிட்டு வந்தார். அந்த பஞ்சி கார்டு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. 2 பஞ்சி கார்டு வாங்கினார், 2மே அந்த மாதிரி வீக்காக தான் இருந்திருக்கு. சரி ஒரு பஞ்சி கார்டு என்ன பண்ணிட்டேன், அந்த கொக்கியில் போட்டு நாட் போட்டு கட்டிட்டேன். க்ரீன் கலர் பஞ்சி கார்டை. ரொம்ப பரிதாப நிலைமையில் இருக்குது. சேலம் இங்கேருந்து 174 தானா? அப்போ இன்னும் 174 கிலோமீட்டருக்கு தான் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோமா? ஓ மை காட். சரி அது பொறுமையாக அந்த 174 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணலாம். ஒரே ரோடு தாங்க, அவ்வளோதாங்க, நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் சேலம் வந்து இன்னொரு 40 கிலோமீட்டர் இருக்குது. பட் ஆனால் நம்ம எத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ஒரு ரைட் ஒன்று ஊருக்குள்ளேருந்து ஒரு ரோடு போகும்,
அந்த ரோடு வந்து எவ்வளோ கிலோமீட்டரில் வருதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20-25 கிலோமீட்டரில் வந்துடும்னு நினைக்கிறேன். நான் ப்ரோக்கிட்ட வந்து என்ன சொன்னேன், ஒரு 90-100 கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னேன். அவர் ஆளையே காணும். ரைடு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 135 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நான் இடையில வந்து ஃபுல்லாக கரெக்டாக 100ல் அப்படியே க்ரூஸை போட்டு விட்டுட்டு நான் பாட்டு 100ல் வந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மறுபடியும் 80க்கு கீழேயே போயாச்சு. ரொம்ப நேரமாக 80 கீழே தான் ஓட்டிகிட்ருக்கேன். வருவார்னு பார்க்குறேன், ஆளையே காணும். சரி, அவர் போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு பார்த்தா அவரும் வருவார்னு பார்க்குறேன், ஆளையே காணுங்க. இல்லைனா எதுவும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக தென்னை மரம் தோப்பு தான் இருக்கும். அங்கே எங்கேயா ஒரு இடத்துல பிரேக் எடுத்துட வேண்டியதான். அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம வண்டியில் பெட்ரோல் பார்த்திங்கன்னா இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுக்கலாம். ஏன்னா அவருக்கு டாட்டா பை சொல்லிவிட்டு நம்ம ரைட் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் அந்த உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை ரோடு இருக்குல்ல, அங்கே போயிட்டு தான் டேங்க் ஃபில் பண்ணலான் இருக்கேன். ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த ரைட் எடுத்துருவோம். ஊருக்குள்ளேருந்து அப்படி சுற்றி அப்படி போகாமல், ஹைவேல போகாமல் இந்த ரைட் எடுத்து போயிடுவோம். ஸோ ரைட்டுக்கு வந்து இன்னொரு 800 மீட்டர்ஸ் தான் இருக்குது. அதனால் இங்கே ஒரு ஸ்டாப் போட்டாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் எப்போ வந்து சேர போகிறாரு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ப்ரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் லேட்டாக வந்துட்டார். அவர் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி அவர் 80-90லே தான் வந்துட்டு இருந்தார் போல். நம்ம இடையில கொஞ்சம் 100 ஓட்டணுமா, அதனால் நம்ம ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். சரி, இப்போ இந்த சைடு அந்த டிக்கெட்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோன்னா உள்ளே வந்தோன்னா இங்கே ஒரு மலை மாதிரி தெரியுது. சரி, இந்த சைடு போய் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு. மலைலாம் வந்து அந்த க்ளவுட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்றும் ரொம்ப டல்லாக தெரியுதுங்க. மலையே ரொம்ப பளிச்சுனே இல்லை. மலை ஒரு மாதிரி வெயிலே இல்லாமல் மூடாங்கா இருக்கா, அதனால் ஒரு மாதிரி தெரியுது. அவ்வளோதானா? இதுக்கு மேலே கேட் போட்டிருக்கு, அதுக்கு மேலே அலோடு கிடையாதோ? இல்லைங்க, பார்த்துட்டு இங்கே ட்ரோன் விட முடியுதான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ இங்கேருந்து வந்து ஒரு 800 மீட்டரில் நான் ரைட் எடுத்துருவேன். ப்ரோ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிருஷ்ணகிரி ரூட்டு. என்ன ப்ரோ, போயிட்டு ரீச் ஆகிட்டு மெசேஜ் போடுங்க. ரீச் ஆகிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் திருப்பதியிலேருந்து லட்டு வாங்குங்க. கண்டிப்பாக வாங்கி உங்களுக்கு கொரியர் உங்கள் ட்ரோன் அனுப்பிவிடுங்க ப்ரோ. அதில் வந்து நான் மாட்டேன். ட்ரோனில் லட்டு, அது மினி 3 ப்ரோவில் லட்டு 2 கட்டணும்னா பறக்குமான்னு தெரில. அதுவே ரொம்ப சொத்தோவில் இருக்குது வெயிட்டு. சரி வாங்க, இப்போ அப்படியே கிளம்புவோம். நம்ம இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து அந்த சொன்னல அந்த மலை மேலே அந்த கல்லுக்கெல்லாம் இருக்கும்ன்ட்டு, ஸோ அந்த இடத்துல போகிறோம். அங்கே ட்ரோன் பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரெச் தாங்க. நம்ம சங்கீதா ஹோட்டலில் போய்ட்டு ஒரு லெமன் இது வாட்டர் மெலன் அடிச்சுட்டு அங்கேருந்து 190 கிலோமீட்டர்ஸ் சல்லுன்னு போயிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீ கடை பிரேக் முடிச்சுட்டு ட்ரோன் ஷாட்டும் முடிச்சுட்டு இப்போ கிளம்புறோம். கிட்டத்தட்ட வந்து பிரேக் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. ஏன்னா ட்ரோன் விட்டு இறக்குறதுக்கே வந்து நமக்கு டைம் ஓடி போயிடுச்சு. இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு ஒரு 800 மீட்டரில் ரைட் போகணுன்னே அந்த ஊரெல்லாம் தாண்டி பைபாஸ் ஏறணுன்னே பெட்ரோல் அடிச்சிட வேண்டியதாங்க. ஏன்னா பிளிங்க் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஓகேவா? இப்போ அவர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவார், நம்ம அப்படியே ரைட் போயிட வேண்டியதான். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பை. நம்ம கள்ளக்குறிச்சி தாண்டி வந்தாச்சு. இந்த மலைக்கிட்ட வந்துட்டேன். பட் ஆனால் கிளைமேட்டே சரியில்லைங்க. நல்லா ஷார்ப்பாக வெயில் அடிச்சதுன்னா நல்லா கிளியராக வரும் ட்ரோன் ஷாட்டு. எதுவுமே டல்லாகவே இருக்குது. அங்கேயும் அப்படி தான் இருந்தது, மலைக்கிட்ட டல்லாக இருந்தது. என்ன பண்ணுறது, ட்ரோன் ஷாட் விடலாமா வேணாமான்னு யோசிச்சுனே இருக்கேன். இன்னும் வீடு வந்து ஒரு 220 கிலோமீட்டர்ஸு. நம்ம பிரேக் டைமும் வந்துடுச்சு. சங்கீதா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். வயக்காடுலாம் இருக்குது, ட்ரோன் விடணும் போல தான் இருக்குது. சரி பார்ப்போம், நில்லுங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகலாம். Of holly, fa la 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 la. 'Tis the season to be
Charlie. La 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 la. Don we now our gay apparel. La 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 la. Troll the ancient Yuletide carol. La 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 la. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் உளுந்தூர்பேட்டை நம்ம ரெகுலர் பிரேக் கடை வந்துட்டு இன்னொரு 35 40 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலாக நான் வந்து ட்ரோன் வந்து அந்த மலைக்கிட்ட தான் விடணுன்னு இருந்தேன். அது பார்த்தா அந்த சிங்கிள் ட்ராக்கில் சென்டரில் அந்த ரெட் கலரில் கோன்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல ஓரமாக வண்டி நின்று ட்ரோன் விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா இவ்வளோ தூரம் பின்னாடி வந்துட்டேன். அந்த மலை அங்கே இருக்குது பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக அந்த மலை வந்து 1.75 கிலோமீட்ரு. ஸோ இங்கேருந்து ட்ரோனை வந்து 1.75 கிலோமீட்டர் அங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அந்த மலையை அப்படியே ரவுண்ட் அடித்து வீடியோ எடுத்தேன். அதே மாதிரி இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹைட் வந்து 120 மீட்டரில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்குது. இன்கேஸ் வந்து நம்ம 500 மீட்டர் வரைக்கும் போனோன்னா அது ஏதோ ஒரு இந்த நார்மல் ரிமோட் இருக்குல்ல, ட்ரோனு ப்ளஸ் நார்மல் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும்ல, அதில் ஏதோ ஃபோனை கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு ஆப் பர்ச்சேஸ் பண்ணி அது மூலமாக பண்ணோன்னா 500 மீட்டர் போகுமா. நமக்கு 500 மீட்டர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 120 மீட்டரே போதும். அதை வச்சுட்டே நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க, அடுத்தது வந்து நேராக உளுந்தூர்பேட்டை சங்கீதா தான். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதாவுக்கு வந்தாச்சு. வேறு சங்கீதா அவன் அந்த சிக்னலை தாண்டினோடனே தான் வருவார் சங்கீதா. நேராக போகிறோம். லைட்டாக வயிற்றுக்கு எதாவது சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஜூஸை குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ அடுத்தது வந்து எங்கன்னா நேராக திண்டிவனம், அந்த பாண்டிச்சேரிக்கு ரைட் கீழே போவோம் தெரியுமா, நேராக அந்த திண்டிவனம் பாலத்து மேலே போயிட்டு அங்கேருந்து ட்ரோன் அடுத்த ஷாட்டு. அது ஃபாலோ மீ ஆப்ஷன்னு நான் அந்த இடத்துல நின்று போட்டேன், அந்த மவுண்டன் பக்கத்துலேருந்து. அங்கேருந்து ஃபாலோ மீ ஆப்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகல. அதனால் வந்து ட்ரோனை வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக ஃப்ளை பண்ணால் தான் அந்த ஃபாலோ மீ ஆப்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். அதனால் நம்ம அங்கே போயிட்டு அந்த ஃபாலோ மீ ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? பிரேக் ஓவர். அவ்வளோதான், இனிமேல் ஒரே அழுத்து. இப்போ வந்து என்ன, திண்டிவனத்தில் போய் ஸ்டாப் பண்ணணுமா? 188 கிலோமீட்டர்ஸ், 3 hours 9 minutes. ஓஹோ, மத்தியானம் 3 மணி டைமுக்கு வந்தால் 3 hours 9 minutes. இதே இது வந்து சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்தால் 3 hours 29 minutes. 10 மணிக்கு வந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே டைம் அரை மணி நேரம் அப்படியே மாறிக்குதுல்ல. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் 3 hours 9 minutes காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெருங்குளத்தூர் வந்தாச்சு. பெருங்குளத்தூரில் இந்த பாலம் கட்டினது வந்து டிராஃபிக் இருக்காதுன்னு பார்த்தா இந்த பாலத்து மேலேயே இவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க. அந்த வண்டலூர் பாலம் வந்து டிராஃபிக்கே இருக்காது, அது சல்லுன்னு போயிடும். இந்த பெருங்குளத்தூர்கிட்ட ஒரு பாலம் கட்டினாங்கள, அது ஃபுல் டிராஃபிக் இருக்குங்க. படா பெச்சாராக இருக்குது. கீழேருந்தே போயிருக்கலாம், கீழேருந்து போயினா கூட அப்பமே ரீச் ஆகிருக்கலாம். ஐயோ ஐயோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5:45 ஆக போகுது. ஸோ இன்றைக்கி ரைடு எவ்வளோ நேரம் ஆகிருக்கு? காலையில் 8:30க்கு கிளம்பணுமா? 8:30 அந்த சப்ஸ்கிரைபர் வீட்டிலேருந்து 9:15 கிளம்பணும்னு நினைக்கிறேன். 9 o'clock கிளம்பணும்னு நினைக்கிறேன். 9னா கிட்டத்தட்ட ஒரு 8 hours 45 minutes ஆகிருக்கு, இன்க்ளூடிங் ஒரு பிரேக்கு, 2 ஃபியூல் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் வந்து 3 ட்ரோன் ஷாட். ட்ரோன் ஷாட்டில் இன்றைக்கி கிளைமேட்டே சரியில்லை, எந்த அளவில் வந்திருக்குன்னு தெரில. போய் எடிட் பண்ண சொல்ல தான் தெரியும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்தது வந்து ஒரு வாரத்துக்கு எந்த ட்ரிப்பும் இல்லை. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து என்ன ட்ரிப் இருக்குன்னா, மூணார் பிளான் போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக என்ன ஆக போகுதுன்னு தெரில. மூணார் பிளான் ஓகே ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கு Thursday Friday Saturday இருக்கும் மூணார் பிளான்னு. அதுக்கப்புறம் ஜனவரியில் தான் கோவா வந்து பிளான் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்புறம் ஜனவரி முடிஞ்சப்புறம் ஃபெப்ரவரியில் வந்துட்டு எந்த பிளானும் இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி மார்ச் எதுவும் இருக்காது. ஏப்ரலில் வந்து லடாக் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.